இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, நாடார் சமுதாயத்தில் அரசு வேலையுள்ள ஒரு மணமகனை இதில் அறிமுகப்படுத்துகிறோம். அதாவது ஏன் இந்த வீடியோ இதில் போடுறேன்னா, ஒரு பையனுக்கு வந்து அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அவங்க சித்தி சித்தப்பா தான் இவங்க பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன தான் நம்ம சொன்னாலும் ஒரு சில பேர் நம்ப மாட்டாங்க. அதுக்காக தான் எப்படி அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடிய மனைவிக்கு வந்து பென்ஷன் உண்டு. 47 வயது ஆகியும் அவருக்கு வந்து ஒரு நல்ல மனைவி அமையவில்லை. அவர் அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை, அதாவது சாமி பக்தி உள்ள மனிதர், இந்து நாடார். அவருக்கு வந்து வேறு சமுதாயமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, மறுமணமாக இருந்தாலும் குழந்தை இல்லாமல் இருக்கணும். அவர் வரக்கூடிய மனைவிக்கு வந்து பென்ஷன் உண்டு. இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டு இருக்கு. இப்போ இவருக்கு வந்து என்னென்னா, இந்து நாடார் அல்லது வேறு சமூகம், அதுலேயும் இந்துவாக இருக்கணும். இன்னொரு விஷயம், மறுமணமாக இருந்தால் குழந்தை இல்லாமல் இருக்கணும். இப்போ இவர் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு கண்டக்டராக இருக்கிறதுனால இவருக்கு வந்து எல்லா வசதியும் உண்டு, பென்ஷன் உண்டு. வரக்கூடிய மனைவிக்கும் பின்காலத்தில் பென்ஷன் உண்டு. இப்போ இந்த மணமகன் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா, யாருக்கு வேணும்னாலும் நீங்கள் என்கிட்ட தொலைபேசி நம்பர் கேட்டிங்கன்னா நான் தர்றேன். என்ன பெண் வீட்டுக்காரங்க நீங்கள் நம்பர் கேளுங்க, நான் தர்றேன். இப்போ இவருக்கு வந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இவருடைய பேர் முருகன், இந்து நாடார். சரிங்களா? நீங்கள் இந்து நாடாரில் வந்து அந்த முருகன் எனக்குடைய ஜாதகம் வேணும்னு கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இவருடைய ஆடியோ கேளுங்க, கேட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கங்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? எனக்கு ஏற்பாடு பண்ணீங்க. அதாவது நம்ம முருகன் வந்து இந்து நாடார் தானே அவரு? ஆமாண்ணா. சரி சரி, இந்து நாடார். அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை இல்லையா? ஆமாண்ணா, கவர்மெண்ட்ல வந்து கண்டக்டரா இருக்கிறாரு. ஆமா. சரி, இப்ப ஆனா அவருக்கு வயசு கரெக்டா எத்தனை வயசு ஆகுது? வயசு இப்ப 27 நடக்குதுண்ணா. 27? நல்லா சொல்லுங்க. இந்த 47. அதான பார்த்தேன். என்ன 20 வயசு டக்குன்னு குறைச்சிட்டியே. மறக்க இல்லாமா? 47 வயசு ஆகுது. ஆனா இதுவரை கல்யாணம் ஆகல. உங்களுக்கு இவர் என்ன வேணும் முருகன்? எங்களுக்கு வந்து எங்க சொந்த வீட்டுக்காரருக்கு அண்ணன் பையன். ஓ சரி, உங்க வீட்டுக்காரருடைய அண்ணன் பையன். சித்தப்பா சித்தி, நானு சித்தப்பா சின்னம்மா. ரைட்டு. அதாவது நீங்க இவ்வளவு உறுத்தா வந்து நீங்க அவருக்கு பாக்குறீங்க, அதனாலதான் நான் கேக்குறேன். சரிம்மா, நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பா அம்மா இல்ல. நீங்க தான் அப்பா அம்மா இருந்து பண்ணணும். அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. கூட பிறந்தது நாங்க 2 பேருண்ணா. நீங்க தான் அப்பா அம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தது பொட்ட பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்குதுண்ணா. 3 பிள்ளைங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு. அது ஆயிடுச்சு. 2 பிள்ளைங்க ஏதோ ஒரு நாய் வருங்க. ஒரு புள்ள வந்து அது வேறையில கட்டிக்கிச்சுன்னு அது பையன் வேணான்னு ஒதுக்கிட்டான். சரி, இப்ப 3 எந்த இதுக்கும் இல்ல. 3 பிள்ளைங்க கல்யாணம் போயிட்டாங்க. அப்பா அம்மா கிடையாது. இவர் வந்து கவர்மெண்ட் வேலை. இப்ப சம்பளம் எவ்வளவு வாங்குறாரு? 45 ரூபா வாங்குறாண்ணா. 45,000 ரூபாய் கண்டக்டரா வேலை பாக்குறாப்புல. ஆமாண்ணா. வரக்கூடிய மனைவிக்கு பென்ஷனும் உண்டு. உண்டு. பணம் புடிப்பான இருக்குது இல்லண்ணா? ஆமா, அதெல்லாம் உண்டு. இப்ப இவருக்கு வந்து என்ன எதுவும் குறைகள் எதுவும் உண்டா? எந்த குறையும் இல்லைண்ணா. அந்த தொண்டை வந்து அந்த சிறுநாக்கு தொங்குது பாருண்ணா, அது மட்டும் வந்து குழந்தையிலே அது வந்து 2 இதா இருந்துச்சு. அப்புறம் இந்த மூக்கு கிட்ட இதா இருந்தது, அது ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. அது சரியாயிருச்சு அப்பயே. சின்ன பையன்ல 10 வயசுல பண்ணிட்டாங்க. இது வந்து அந்த தொண்டை வந்து அது அந்த சிறுநாக்கு வந்து தைக்க முடியாதுன்றாங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. பெரிய எல்லா ஆஸ்பத்திரியும் காமிச்சிட்டாங்க. சரி, அது என்ன பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை இல்ல. பேசுவான், கொஞ்சம் இதா பேசுவான். ரொம்ப திக்கிலாம் பேச முடியாது, நல்லா பேசுவான். சரி, எந்த பழக்கமும் இல்லைண்ணா. சரி, இப்போ இவருக்கு சொந்த வீடு இருக்கு? வீடு இருக்குது. கடை 3 கட்டி விட்டு வச்சிருக்கான். முன்னாடி பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்குது. சரி. மாடியில மேல 2 கடை, கீழே ஒரு கடை. சரி. உள்ள வீடு. வீடு வந்து அட்டை போட்டிருக்குது, இன்னும் மோல்டு போடல. இப்ப இத கல்யாணத்தை பாத்துக்கிட்டு மோல்டு போடலான்னு விட்டுட்டான். வீடு கடை எல்லாம் நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட்ல வேலை. ஆமா. வரக்கூடிய மனைவிக்கு பென்ஷன் வசதி எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்கும். சரி, இவர் இருக்குது எந்த மாவட்டம்? இது வாழப்பாடி மாவட்டம் வரும்னு நினைக்கிறேண்ணா. சேலம் மாவட்டமா? சேலம் மாவட்டம் தான். சேலம் தான் வண்டிக்கு வரும். அவங்களுக்கு மாவட்டம் வந்து வாழப்பாடி வருதா என்ன தெரியல. சேலம் தான். நீங்க இருக்கிறது எந்த ஊருமா? நான் இருக்கிறது நாமக்கல் கிட்ட இருக்கிறேன். இங்க அங்கதான் இருந்தான். இங்க வந்துட்டு மாப்பிள்ள இருக்கிறது அவன் சேலம் தான். சேலம் கூட்டாத்துப்பட்டி. அப்படி சொல்லுங்க. சேலம்
சேலம் கோட்டாத்துப்பட்டி. சரி, இப்போ நீங்க இந்து நாடார் தானே, நாடார்லயே பாக்கீங்களா வேற பிள்ளை மாதிரி செட்டியார் எதுனாலும் பார்க்கலாமாம்மா? இல்லண்ணா இதுல நீங்க அமுச்சு விட்ட போட்டோ 3 அமுச்சு விட்டோண்ணா. ம். அந்த 3 போட்டோல எந்த பொண்ணு கொடுக்கறதுனாலும் கட்டிக்கலாம்ண்ணா. இல்லம்மா, அது இருக்கட்டும். நான் என்ன கேட்கறேன்னா, நாடார்ல மட்டும் பாக்கீங்களா இல்ல பிள்ளை மாதிரி செட்டியார் முதலியார் எதுனாலும் இல்லண்ணா பார்க்கலாம்? நாடார்ல இதுலயே பாத்து கொடுங்கண்ணா. அதான் கேட்குறேன். இதுலயே பாத்து கொடுத்துருங்க. அன்னைக்கு பையன் சொன்னீங்க. அதனால தானே வெயிட்டிங்ல நின்னு போச்சு இவ்வளவு நாள். சரி சரி சரி, நாடார் சமுதாயமா மட்டும் தான் இருக்கணும். ஆமா அந்த பையன் அதனாலே நின்னது. இந்த திருமணம் கேட்டதுனால தான் நின்னதுண்ணா. 2வது திருமணம் வேணாம். ம் அவன் கொஞ்சம் என்னன்னா இந்த சாமி பிடிச்சி சாமி ஆடுவான்னா. ம் ம் ம். அந்த சாமின்னா ஒரு கொஞ்சம் இதா இருப்பான். அதனால வந்து நம்ம திருமணம் பண்ணோம். 2வது 47 வயசு ஆனதுனால மறுமணம் வேண்டாம். ஆமாண்ணா. சரி சரி. அதனால சரி. வேண்டாங்கிறான். ஆரம்பத்துல இருந்தே வேண்டாங்கிறான். ம். அவங்க சரி. அம்மாலாம் இப்ப 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சுங்கண்ணா. ம் ம் ம். இறந்து அவங்க அம்மா இறந்ததையும் கொஞ்சம் அசால்ட்டா அவங்க அம்மா இதுலயே நினைச்சு இருந்துட்டா. அப்புறம் அவங்க அப்பா உடம்பு சரியில்லை இருந்துச்சுன்னா சரி அவருக்கு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தா மெயின் கிடப்பாங்க என்னாலும் சொல்லுவாங்க ம் அப்படின்னு தான் இப்ப அவரும் சேர்த்து 8 மாசம் ஆகி போச்சு. ம் ம் ம். அதனால இப்ப பையன் ஒண்டிதான் இருக்கிறான். பெரிய அக்காவோட ஒரு நேரத்துக்கு சாப்பாடு போடுவா, வண்டிக்கு ஒரு நேரம் இது கொடுத்து விடுவா. ம் ம். அப்புறம் பையன் கடையில் சாப்பிட்டுக்குவாங்க. நான் இப்ப அவன் சாப்பாட்டுக்கோசரமே இப்ப நாங்க கல்யாணம் பண்றதுக்கு நாங்க ரெடி. சரி சரி சரி. பொண்ணு பக்கம் நம்ம எதுவும் செய்யாட்டியும் போகுது. நாங்க 10 பேர் வரோம், தாலி கட்டி கூட்டிட்டு வந்துடுறோம். சரி, எந்த ஊரா இருந்தாலும் பார்க்கலாம். அது பாக்கலாண்ணா. நான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பாக்கலாண்ணா. இப்போ வந்து ஒரே 47 வயசு ஆச்சு இல்லையா? ம். சரி, நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்லுதேண்ணா. சரிங்கண்ணா. இப்ப 3 பொண்ணு அனுப்பிச்சு விட்டோம். அவங்கள கூட கேட்டு பாருங்க. ஓகே சொன்னா சரிண்ணா, எது சொன்னாலும். இல்லை, நான் கொஞ்சம் வெளியில இருக்கிறேன். நீங்க கூப்பிட்டனால பேசுறேன். நான் ஆபீஸ்ல வந்துட்டு கூப்பிடுறேன். சரிங்கண்ணா. ம் சரி. இத பார்த்து முடிச்சு வைங்கண்ணா சித்தா. ம் சரி. பாவமா இருக்குண்ணா. நான் அந்த பையனை பார்க்க அழுதுகிட்டு. சரி சரி வச்சிடறேண்ணா.